இவருக்கு உலகிலே ஒரு நண்பர் இருந்தார், ஒரு சாலிஹான நண்பர், நல்ல நண்பர், அல்லாஹ்வோடு தொடர்பு கொண்டிருந்த ஒரு நண்பர், ஒரு ஆலிம், ஒரு ஷேக், ஒரு சாலிஹான ஆண், ஒரு சாலிஹான பெண். மறுமையில் அவர் சூனம் நுழைகிறார், ஆனால் இவரோ நரகம் நுழைகிறார். சூனம் நுழைந்த அந்த நல்ல மனிதர் சூனத்திலே சூன இன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிற வேளையிலே அல்லாஹு தஆலா கேட்கிறான், எனது அடியானே சூனம் எப்படி இருக்கிறது? ரப்பே நிறைவாக இருக்கிறது என்று அவர் சொல்கிறார். எந்த குறையும் இல்லையான்னு கேட்கிறான் அல்லாஹ். எந்த ஒரு குறையும் இல்லை ரப்பே, எந்த ஒரு குறையும் இல்லையா என்று அல்லாஹ் கேட்கிறான். எந்த ஒரு குறையும் இல்லை ரப்பே, ஒரே ஒரு குறை இல்லாமல் இல்லை என்று இவன் சொல்கிறான். அது என்ன குறை? இல்லை ரப்பே, உலகத்திலே எனக்கு ஒரு நண்பன் இருந்தான், ரொம்ப நெருக்கமான நண்பன், அவனை இங்கு காணவில்லை ரப்பே, அவன் நரகில் இருப்பான்னு நினைக்கிறேன் ரப்பே, அவன் இல்லாமல் இருப்பது எனக்கு ஒரு குறையாக தெரிகிறது ரப்பே என்று அல்லாஹ்விடம் அந்த அடியான் சொல்ல, அல்லாஹு தஆலா உடனடியாக கட்டளை பிறப்பிப்பான், எனது இந்த அடியானுடைய நண்பனை உடனடியாக நரகிலிருந்து விடுதலை செய்து சுவர்க்கத்தில் நுழைவீங்கள். நல்ல உறவு, சாலிஹான உறவு, நல்ல மனிதர்களுடனான உறவு, அல்லாஹ்வை நமக்கு நினைவூட்டக்கூடிய மனிதருடனான உறவு, மறுமையை நினைவூட்டக்கூடிய மனிதருடனான உறவு இந்த உலகத்தில் மாத்திரமல்ல நமக்கு சந்தோஷத்தை தரும், மனநிறைவை தரும், நிலையா நிரந்தரமான இந்த மறுமை வாழ்க்கையிலும் நமக்கு மிகப்பெரிய உதவியாக இருக்கும். சுவனம் நுழைவதற்கு கூட அது காரணமாக இருக்கும். ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இந்த குர்ஆன் வசனத்துக்கு இப்படி விளக்கம் சொல்கிறார்கள். இதை கேள்விப்பட்டு தான் ஏனைய நரகவாதிகள் சொல்வார்கள், ஃபமாலனா மின் ஷாஃபிஈன், ஐயோ எமக்கு ஷஃபாத் செய்வதற்கு எவரும் இல்லையே, எமக்காக பேசுவதற்கு எவரும் இல்லையே, ஒரு நெருங்கிய நண்பனும் இல்லையே. மீண்டும் உலகத்துக்கு செல்லும் சந்தர்ப்பம் எமக்கு கிடைத்தால் நாமும் நல்ல மனிதர்களோடு உறவு வைத்து சாலிஹான மனிதர்களுடைய நட்பை பெற்று நல்ல மனிதர்களாக மூமின்களாக மாறி வரலாமே என்று அங்கலாய்ப்பார்கள்.